அன்பு, அரண், உதவி செய்தல், பிறருக்கு நன்மை செய்தல், பிறகு தீங்கு செய்யாது, இதெல்லாம் சேர்ந்தா சால்பு. இந்த எல்லா குணமும் உங்களுக்கு இருக்கா? செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்சிட்டாங்க, தொடப்பு கட்டியால் அடித்தாங்க. செம்ம அடி வாங்கினேன் தொடப்பு கட்டியாலே. அப்படி அடிப்பாங்களா? தொடப்பு கட்டியாலே செருப்பாலே அடிப்பாங்க அப்படியே. அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் 2 அடி வச்சாங்க என்ன. ஆனால் நான் திருப்பி அடிக்கல. ஏன்? நீ பேசுனா நான் வாயில அறிஞ்சாரு சத்தியமான சமைச்சிடும். நான் கண்ணவளை கூட்டது போன எந்தாலும் கண்ணவ சொல்லக்கூடாது. வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு காஞ்சிபுரத்துலேருந்து பாக்யலக்ஷ்மி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னே நம்ம ஜூரிஸை வெல்கம் பண்ணிவிடுவோம். வணக்கம் அட்வொகேட் சரண்யா மேம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேம், வெல்கம் டு தி ஷோ. வாங்க பாக்யலக்ஷ்மி. எந்த ஊர் நீங்க? எங்க? நாங்கள் வந்து மெட்ராஸில் இருந்தோம் மேடம். சென்னை கிண்டி. பிறந்தது நீங்க? பிறந்தது சென்னை தானே. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை. 3ஆம் பொண்ணு நான். 3ஆவது பொண்ணு. 3ஆம் பொண்ணு. 2 அண்ணன்கார், 3ஆம் 4ஆம் தம்பி, 5ஆம் தங்கச்சி. கொஞ்சம் மேலுக்கு கொஞ்சம் வந்தோம். அம்மா மீன் வியாபாரம் பண்ணி தான் அந்த குடும்பத்தையே மேலுக்கு நிறுத்தினாங்க தூக்கி. கொஞ்சம் ரொம்ப வசதியும் கிடையாது, ரொம்ப நாங்கள் இதுவும் இல்லை, நடுத்தரமாக இருந்தோம். சரி. கட்டி கொடுத்தாங்க, ஒரு 5-7 சவரம் போட்டு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டில் அவன் குடிச்சுட்டு எந்த நேரம் அடி ஓத. யாரு? வீட்டுக்காரன். என்ன ஒரு எந்த ஊர்ல கட்டி கொடுத்தாங்க? அம்பாள் நகர். அத்தை பிள்ளைய அதான் எங்கள் அப்பாவுக்கு சித்தி உடைய பேரன். அவர் கட்டி கொடுத்தாங்க. அவர் வந்து கூடி எந்த நேரமும் கூடி அசிங்கமாக பேசுறது. அடிப்பார், உதைப்பார். எத்தனையோ வாடி நான் சாவுறதுக்கு முயற்சி பண்ணேன் மேடம். ஆனால் எனக்கு சாவும் வரல. கடைசியில் அவங்ககிட்ட இருந்து போராடி டைவர்ஸும் பண்ணிட்டேன் மேடம். அவங்ககிட்ட இருந்து விடுதலை வந்து இங்கே அதை விட கொடுமைகள்லாம் நான் அனுபவிச்சேன். வாழ்க்கை நிம்மதியே இல்லை. இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது. சென்னையில் இருந்தால் நம்ம வந்து இதுக்கு போயிடலாம், எங்கன்னா ஊர் கிராமத்துக்கு போயிடலாம். இங்கே இருந்தால் தான் இவன் அடிக்கடி இப்படி பிரச்சனை பண்ணுறான், போகிற இடம்லாம் பிரச்சனை பண்ணுறான். பிரச்சனை என்னை நிம்மதியாகவே வாழ விடலை மேடம். படுத்து ஏந்தனா அதில் படுக்கையில் எலுமிச்சை பழம். அந்த அவங்க சூனியம் என்னென்ன பண்ணும், ஏந்துப்பா அப்படி பாவாடி நைட்டு இப்படி ஒதுரி பார்த்தா அதில் அப்படியே படுத்த இடத்துல இருக்கும். அம்மா காரி சொல்லுவேன், உனக்கு நான் கஷ்டப்படணும், சோறு போடணுமா, உனக்கு நான் செய்யணுமா, உனக்கு போகணுமா. அண்ணங்காரன் என்னத்துக்கு இது மாதிரி பண்ணுறேன். அண்ணங்காரன் குத்தி காட்டுவான் அண்ணங்காரன். அன்னிக்காரி ஒரு பக்கம், தங்கச்சிக்காரி. எனக்கு எமனா வெடிஞ்சதே தங்கச்சி, அம்மாக்காரி, அப்பாக்காரி தான். 3 பேருமே எனக்கு ரொம்பவே நரகத்தோட கொடுமையானதுல காட்டினாங்க. என்ன எங்கள் வீட்டிலேயே காட்டினாங்க. அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு எங்கே போனாலும் உன்னை வாழ விட மாட்டேன். உன்னை நல்ல ஒரு கூட பார்க்கல. இல்லை மேடம், சத்தியமாக பார்க்கல மேடம். நான் வட சாட்சியாக சொல்கிறேன், என் குலத்தையுமே தான் மேடம். ஆனால் நான் நல்லா பேசினே இருப்பேன். கொஞ்ச நேரம் பார்த்தா அப்படியே அவனுடைய இதுவும் அப்படியே அவங்க பேசுவாங்க. வீட்டுக்காரன் மாமியார் எப்படி பேசுகிறாங்களோ அதேமாரி பேசுவாங்க இவங்க. என்னடா இது, இவங்க எங்கே போனாலும் இப்படி தான் வருமா நமக்கு. ஒரு இடம் ஒருத்தர் கூட ஒரு கொஞ்சம் நல்லா தான் பேசுவாங்கப்பா, மனசு கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்குமா. ஆனால் அந்த செகண்ட் சொல்கிறேன் நினைக்கிறதுக்குள்ள அந்த செகண்ட் மறுபடியும் அவங்க மாற்றிடுவாங்க. அது எங்கே வந்த, எந்த இடத்துக்கு வந்துக்கிற, இது எங்கே யார் இடம் தெரியுமா, இது ஏன் இடம், இது இங்கே வந்துட்டு நீ பேசுவியா, எங்கே நீ இருந்துட்டு பார்க்கலாம், நீ இந்த இடத்துல நீ குப்பை கொட்ட பார்க்கலாம், நான் பார்க்குறேன். நான் தெரிச்சு விட்டவனே, இந்த இடத்த விட்டு ஓட தெரிச்சு விட்டவனே, பித்து பிடிச்சி அலைய தெரியுமா. அதே மாதிரி மேடம் நான் அலைஞ்ச மேடம், பித்து பிடிச்ச மாதிரி நான் பைத்தியம் பிடிச்சி அலையாத நாள் இல்லை மேடம். தெருவாக நான் அலைஞ்சேன் நான். இவன் அவன் மூலியமாக வந்தவன். இவன் யார் இப்போ 2ஆவது வந்துக்கிறானே, அவன் மூலியமாக வந்து நான் வேலைக்கு போகிறேன். இவன் எங்கேயோ பார்த்து அவர் ரெடி பண்ணி விட்டான். அவளுடைய ஆளை வச்சு அந்த மூலியமாக வச்சு என்னை இந்த அலைக்கு கொண்டு வந்து நிற்க வச்சுக்கிறேன் மேடம். 2 குழந்தைங்க இப்போ தாய் நான். யார்? தங்கச்சி உடைய வச்சுக்கிறேன்னு சொல்கிறேனே, தங்கச்சி அண்ணங்காரனுக்கு சேர்ந்து செஞ்சு எனக்கு இப்போ இந்த நிலையை நான் என்னை நிற்க வச்சுக்கிறாங்க. வேலைக்கு போனேன் மேடம் நான். இவன் வந்தான் அந்த வேலைக்கு. இவன் வந்து அப்பதான் அறிமுகம். எதுங்கிறவர் யாரு? பேர் சால்பு மேடம். என்ன சாலா? சால்பு. என்ன பாஷை, என்ன இது? அவன் ஊருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் மேடம். ஜான்சன், யோவான், அவங்க நாங்க வந்து சால்பு. சரி, ஓகே, ஃபைன். இவன் ஊருக்கு ஒரு செப்னி வச்சுக்கிறான். ஊருக்கு இப்படி வச்சுன்னு தெரிஞ்சுன்னு கடவுள் தெரியாது. சத்தியமா மேடம் நான் மெட்ராஸ்ல பிறந்தவள் தண்டை மேடம், வேஸ்ட் மேடம். நல்லா சொல்றேனே, நல்லா இது வரைக்கும் நான் பிறந்தேன், ஏன் வந்து இப்போ கூட நைட்டு கூட உட்காந்து அழுகுறேன். அப்புறம் என்னாச்சு? இவரை இந்த சால்பு எப்படி சந்திச்சிங்க? வேலைக்கு போனீங்க, போன இடத்துல என்ன? அந்த வேலைக்கு போனால் அவங்க சொன்னார், அந்த ஹோட்டல் வேலை, அந்த ஹோட்டலில் நாங்கள் வேலைக்கு போனோம். அன்றைக்கி தான் இவன் வந்து ஜாயின் பண்ணோம். யார்? சால்பு. சரி. இவன் என்ன பண்ணா, இவன் நம்ம எத்தனை பேரை நம்ம இது பண்ணி வீட்டிலே ரிட்டன் நம்ம அனுப்புகிறோம், இவன் ஏற்றுக்க மாட்டாளே. இவன் இப்படி வந்தா அன்னைக்காரி, அண்ணன் பொண்டாட்டி, தங்கச்சி விடுவார்.
நைட்டு நான் சாயங்காலம் சொல்கிறேன் மணி 11 ஆக போகுது, மணி 10 ஆயிடுச்சு. ஐயோ இதுக்கு மேலே போனால் எங்கள் வீட்டில் உள்ளே போகிறது பஸ்ஸு கிடையாது, நான் எப்படி போகிறது? அவர் சொல்கிறாரு 10 மணி 11 மணி பாரதி பஸ் இருக்குதுன்றாரு. சரி. அப்போ தான் இவன் வரான். இவன் காலையிலே 8 மணிக்கே இவன் வட்டான். இவன் யார் இந்த சால்வு. இவர் வந்து இன்னொருத்தையும் ஜாக் போட்டுக்கிறாரு. ஒரு இப்போ கல்யாணம் ஆன பொம்பளை, அது இப்போ குழந்தை பொண்ணு வயசு வந்த பொண்ணு இருக்குது அதுக்கு. இவர் வந்து அதுக்கு ஜாக்கெட்டு போட்டுக்கிறாரு. எனக்கு இது தெரியாது. எனக்கு நான் சொல்கிறேன், என்னப்பா இதுமாரி சொல்கிறாங்க மேடம், நீ ஒரு நாளைக்கு மேலே நாளைக்கு வரமாட்டேன் வேலைக்குன்னு அந்த லேடி சொல்லுது மேடம். அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, அந்த லேடி எனக்கு சொல்லுது நாளைக்கு நீ வரமாட்டேன். ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? நீ வரமாட்டேன் எனக்கு தெரியும், நான் நாளைக்கு வரமாட்டேன்றது நீ அப்படி நான் வேலை செய்யணும், என் தலையை எடுத்து நான் வேலை செய்யணும். 2 மணி 8 மணிக்குள்ளே போகணும். எங்கள் அம்மா என்ன எப்படி பேசுவான்னு எனக்கு தான் தெரியும். அது சரி, என்ன உள்ள சேர்க்க சரி. அப்போ அந்த சால்பு விஷயத்துக்கு வாங்க, அவர் என்ன பண்ண அன்னிதான் அவர் வந்து பேசுகிறாரு. சார் இந்தமாரி சொல்கிறாங்க சார். அதுக்கு அவர் சொல்கிறார், நைட்டு 11 மணிக்கு தான் பாரதி பஸ்ஸு, நீ எங்கள் வீட்டுக்கு வா, அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பேசலாம் வா, நீ இதுமாரி பஸ் ஸ்டாண்ட் இது மாரி சேர் மாரி இதுமாரி அதில் உட்காந்து பேசலாம் வான்னு போட்டு போகிறார். நான் இனிமேல் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம். எனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணின்னு போயிடுச்சு. ஓ, அப்போ சால்பும் ஏற்கனவே கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஓ, என் பொண்டாட்டி போயிட்டா என்னை விட்டுட்டு. சரி எனக்கு இன்னும் நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் உனா இதுன்றவா உனக்கு கூட வாழ்க்கை கொடுக்குறேன், நான் உன்னை இது பண்ணலாம். இவரை தூண்டி விட்டது இவர் வந்து உங்க பக்கம் கொண்டு வந்தது யாரு? யாரு? இதுக்கு மெயின் பிக்சர் அங்க இருக்குது. எங்க இருக்காங்க மெயின் அம்பா நகர் தான் மெயின் பிக்சர் இருக்கு. அவங்க எல்லாம் உங்க வீட்டு மனுஷாலெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணிருக்கு. உங்களை அப்படியே சால்வு ரெடி பண்ணி உங்ககிட்ட இது பண்ணி. நான் சத்தியமா எந்த ஆம்பளைக்கு நான் எவ்வளவு பேர் நான் அதோட நான் மயங்கர ஜாதி கிடையாது மேடம். நான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தெரியுது. அந்த மாதிரி என்ன நல்லவா வாழணும். நான் என்ன தெரியுமா வாழணும், வீடு கட்டி நல்லபடியாக கட்டி 4 பேர் மதிக்க நம்ம வாழணும் தான் நான் ஆசைப்பட்டேன். என் கூட வந்து பாரு, என் வீட்டில் வந்து பாருன்னு நான் எனக்கு எப்பயுமே நான் போவதான் அவங்க கூட போகிறேன் மேடம். நான் அப்படி அறியாமே போறீங்க கூட மந்திச்சு விட்டது. அப்படி நீ இப்படி வா பேசி நெய்ஸாக பேசி அவன் பேச்சு அவ்வளோ பேச்சு கவர் பண்ணுறாங்க மேடம். அப்படியா? பெண்கள் கிட்ட அவன் எல்லா பெண்களும் இன்னொருத்தி கூட வீட்டுல பேசியே கவுத்துருவாரு. இன்னொருத்தி நிறைய டேலண்ட், அந்த டேலண்ட் வச்சுக்கிறான் மேடம். அவன் இப்படியே பேசி இப்படியே கவர். என்னை மட்டும் பார்த்து பேசு, நீ என் கண்ணை மட்டும் நீ பார்த்து பேசு, வேற எங்கேயும் பார்க்க கூடாது. என்ன மட்டும் அவன் பேசும்போது எப்பயுமே அப்படிதான் பேசுவான். என் கண்ணை மட்டும் பார்த்து பேசு. அங்க என்ன பாக்குற, அவங்க என்ன பாக்குற, அங்கெல்லாம் பார்க்க கூடாது, என்ன பாரு. அந்த அந்த உங்களுக்கு எதுவும் தோணலையா? அந்த எதுவுமே இல்லாத மேடம். அப்படியே கீ கொடுத்தா அது எப்படி போகும் மேடம்? அது 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 வா நம்ம பின்னாடி அதே மாதிரி எவ்வளவு உணர்ச்சி உள்ள பெண். நான் எந்த ஆணையும் பார்த்து மெட்ராஸ்ல பிறந்து மெட்ராஸ்ல வளர்ந்து அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் சொல்றேன் சரடு. சரி, 4 நாள் தங்கிட்டீங்க சால்புவோட. அப்புறம் என்ன நடந்தது? 4 நாள் செய்யணும். அப்புறம் தான் ஒன்று ஒன்றா வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரியுது. அப்போ தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்படி கடைக்கு தண்ணிக்கு போனால் அங்கே போனால் இங்கே போனால் எல்லாம் சொல்கிறாங்க. அடி போடி போய் இந்த விதியத்தை வீட்டுக்கு வந்தியே, இவ ஒரு நாள் வச்சு குப்பை கொட்ட மாட்டா, ஒரு மருமகள் படாத பாடுபடுத்தி இவ தெரிஞ்சு அனுப்பிட்டா. அவன் அதை ஒரு பொம்பளை பொறிக்க அவன் கிடைக்கிறவெல்லாம். அப்புறம் தான் தெரியுது உனக்கு. இவன் ஒரு வாரத்தையும் ஃபோனை பேசி 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 அவளை நான் உட்காந்துக்கிறேன் மழை போல மேடம். நான் இட்டுன்னு போய் நான் உட்காந்துக்கிறேன். இன்னொரு உட்கார வச்சுன்னு அது கிடக்குது. நீ வா உனக்கு நான் எல்லாம் நான் செய்கிறேன். அவ்வளோ சொல்கிறான். என் எதிரில் நான் இப்படி உட்காந்துக்கிறேன் மேடம் பக்கத்தில். இப்படி அவளை உட்கார வச்சு இன்னொரு இட்டு வந்து உட்கார வச்சுன்னு அவங்க அன்னிக்காரி அவங்க சொந்தக்காரி இட்டு வந்து உட்கார வச்சுன்னு அவங்க அண்ணக்காரன் இன்னொரு இட்டு வந்துக்கிறான் போது வேற ஒருத்தன். அது சொல்கிறான், நான் செய்கிறேன் உனக்கு எல்லாம், நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன், நான் உனக்கு பண்ணுறேன் எல்லாமே நான் செய்கிறேன் உனக்கு. நான் சம்பளம் 1000 ரூபா வாங்குறேன், நான் உனக்கு எல்லாமே உனக்கு எல்லாம் அண்ணன் செய்யலை, நான் செய்கிறேன் உனக்கு எல்லா சவரசும் செய்கிறேன். சரிங்க பாக்யலட்சுமி, இப்போ உங்களுக்கும் சால்புக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக இங்கே வந்து? அங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். அங்கே வந்து அம்மா வீட்டுக்கு சரி அதுக்கு 10 நாள் 20 நாள் ஆச்சு. அங்கே ஐயோ தள்ளிட்டு இந்த அதுக்குள்ளே இந்த மோதத்தை கட்டி கொடுத்தா, இந்த மோதத்தை கொடு பொருள் கொடு வேண்டா இப்படி இருந்தால் எப்படி வந்து அண்ணி கறி கேடா, அண்ணி செய்வாடா, அண்ணி இடம் இதெல்லாம் வச்சுக்கிறாடா, பட்டை இடத்துல வச்சுக்கிறாடா, அண்ணி செய்வாடா, உனக்கு அண்ணி எல்லாம் செய்வாடா. சாப்பாடு வழியிலையே இந்த ரேஷன் அரிசி பிடிக்கல எனக்கு, அந்த ரேஷன் அரிசி பிடிக்கல. இவன் என்ன பண்ணா, ரேஷன் அரிசி வேணாம், இப்போ அம்மா சோறு பண்ண திட்டுறாங்க, சோறு பண்ண விட மாட்டாங்க. வேண்டா அந்த மாதிரி வீட்டு செலவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. பின்ன கூட்டு போய் கடை அரிசி வாங்கிட்டு வந்து கறி மீன் வாங்கிட்டு வந்து நல்லா வச்சு அந்த அவன் துணி இது நல்ல துணியை பார்த்தது இல்லை மேடம், நல்ல துணிமணி பார்த்தது இல்லை, நல்ல சாப்பாடு பார்த்ததில்ல, நல்ல எதுக்குமே அவன் வழி இல்லை மேடம். வீட்டில் எல்லாம் செஞ்சு அந்த மோதிரம் போச்சு, இந்த மோதிரம் போச்சு, இந்த மோதிரம் போச்சு, இந்த கம்பு ஜிமிக்கு எல்லாம் ஒரு உழைச்சிருக்கீங்க நீங்கள். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் மேடம். ஒன்றுமே இல்லை. கழுத்தில் இந்த சரடு, இப்போ இந்த சரடில் தான் இப்போ வரான். இப்போ அடுத்தது போவேன் சரடில் வரான் வித்துடணும். ஆனால் அவனுக்கு பழக்கம் என்ன நல்ல பழக்கம் மேடம். வித்துடணும், உடனே வைக்கக்கூடாது ஒரு பொருள் கூட. வச்சு வட்டி யார் கட்டுறது? நான் கட்டி வட்டி கட்டு போடணுமா? உனக்கு வட்டி கட்டி நான் மூட்டி நான் உனக்கு கொடுக்கணுமா? அந்த பழக்கத்தை கூட வித்துடணும். அவ்வளோதான்.
நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பாதிப்பட்டுண்ணா இப்போ என்ன கோரிக்கை, என்ன நீங்கள் வேணும்னு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன மேடம், 2 பசங்க தான் மேடம், 2 பொம்பளை பசங்க. அவன் பட்டா இடத்தையும் வித்துட்டான், அவனே ஆளை கூட்டு வந்தா, அவனே உங்களுக்கு 3 சால்பு லட்சம், வேணுமா? 20 லட்சம் கொடு. இல்லை இல்லை, சால்பு வேணுமா எனக்கு வேணாம் மேடம். வேணாமா? பிள்ளைங்க உங்களுக்கு வேணும். ஏன் பிள்ளைங்க தான், 2 பொண்ணுங்க தான். உங்கள் இடம் என்ன கொடுத்துட்டீங்களா அவருக்கு? எல்லாத்தையும் வித்துட்டான் மேடம். வந்து நான் தான் சொல்றேன், நான் சொல்றேன் சாடி எடுத்து அவகிட்ட சரி, கொடுத்துட்டான். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ எனக்கு 2 குழந்தைங்களுக்கு உண்டானது, எனக்கு அது அந்த உண்டானதை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். என்னுடைய இடம் பொருளுங்க மேடம், வேற எதுவுமே நான் கேட்கல. அவனுக்கு ஒரு 10 சேர் இந்த வேணும். பொன் குழந்தைங்களுக்கு வந்து சால்பு ஏதாவது பண்ணணும். இதுதான் மேடம். என்ன பண்ணணும்? நான் இழந்துட்டேன் மேடம். படிக்க எல்லாமே அதுதான் மேடம் எனக்கு வேற தகப்பனா இருந்து பண்ண வேண்டிய எல்லா கடமைகளும் அவன் பண்ணல. பண்ணணும். இல்ல அதெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? பண்ணானா அவன் பண்ண மாட்டான் மேடம். இல்ல நம்பிக்கையா இருக்கு. பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேசுவோம். இப்போ நாம பாக்யலட்சுமி கிட்ட பேசணும். அவங்களுடைய கணவன் சால்பு கூப்பிடலாமா? வாங்க சால்பு சார். பேரோட அர்த்தம் என்ன? சால்பு. 1வது வகுப்பு சேர்க்கும் போது அப்போ ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு, ஆசிரியர்லாம் உட்காந்துக்கிறாங்க, சால்புன்னா முஸ்லீமா கிறிஸ்டினா ஏன்னா பூன்னு வருது இல்லை. அதுக்கு எங்கள் அப்பா என்ன சொன்னார், கொல்லா நல்லது உண்மை பிரத்தியுமே சொல்லா நல்லது சால்பு. 947வது குறள். அந்த அதில் வர வார்த்தை சால்புனா 10th பச்சா வரும், 10th 10th வரும். சால்பின் 10 தூண்கள் யாவை அப்படின்னு இருக்கும். உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து, இது ஒரு குறள். அப்போ சால்புக்கு அது ஒரே அர்த்தத்தில் சொல்ல போனால் நிறைவுன்னு அர்த்தம். குறளுக்கு ஒப்ப இலக்கணமாக நீங்கள் விளங்கணுங்கிறதுக்காக தேடி அந்த பேர் உங்களுக்கு வச்சிருக்காங்க. சால்புக்கு 10 தூண்கள் யாவைன்னு கேட்பாங்க. அன்பு, அரண், உதவி செய்தல், பிறருக்கு நன்மை செய்தல், பிறருக்கு தீங்கு செய்யாது, இதெல்லாம் சேர்ந்தா சால்பு. இந்த எல்லா குணமும் உங்களுக்கு இருக்கா? இருக்குது. சரி சூப்பர், நல்லா இருக்கு சார் பேர். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. ஆனால் திருக்குறள் அது இதுன்னு நிறைய உதாரணங்கள் அள்ளி வீசுறீங்க. நான் 97 திருக்குறள் முடிச்சிட்டேன். 1930 திருக்குறள் முடிச்சிட்டேன், படிச்சு முடிச்சிட்டேன் நான் 97. சூப்பர் சார். நான் ஸ்கூலுக்கு விட்டு நின்னாலும் நிறைய உலக விஷயங்கள்லாம் நான் உலக புத்தகம்லாம் படித்தேன். நான் வந்து சென்ட்ரிங் வேலை செய்கிறேங்க. அது ஹார்ட் ஒர்க், இது கஷ்டமான இருக்கிற வேலை, கஷ்டமான வேலை சென்ட்ரிங் வேலை தான். அந்த வேலை ஒரு சீட்டு வந்து 16 கிலோ ஒரு சீட்டு தூக்கி கொடுக்கணும். கஷ்டமான வேலை. கரணம் தப்புனா மரணம், மேலே நிற்கி வந்து 2வது அடுக்கு மாடி 3வது அடுக்கு மாடி காற்று உசு புயல் அடித்தா கூட நான் சென்ட்ரிங் வேலை செய்தாகணும். என்னுடைய மனைவி பேர் பாக்யலட்சுமி. சரி, பாக்யலட்சுமி எப்படி நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா, ஹோட்டலில் வேலைக்கு போகிறேன் நான். சென்ட்ரிங் வேலை இல்லாத டைமில் மழை டைமில் வந்து வேலைக்கு போவேன் நான். ஹோட்டல் வேலைக்கு போகும்போது இந்த அம்மா அந்த வந்து சப்ளையரை வேலை செய்கிறாங்க, பாக்யலட்சுமி என் மனைவி. சரிங்க. வேலை செய்யும் போது அங்கே பழக்கம் ஏற்படுது. நீ எந்த ஊருன்னு விசாரிப்போம். ஒருத்தர் தொழிலாளிகளும் விசாரிப்போம்ல, ஒருத்தர் கேட்டுப்போம். அப்போ கேட்கும்போது பழக்கம் ஏற்படுது. இந்த மாதிரி சொல்கிறாங்க, என் மனைவி நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி சொன்னேன். என் மனைவி சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன், உங்களுக்கு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது பொருத்தம். ஆனால் எங்கள் அம்மா ஒத்துக்கிறேன், எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா ஒத்துக்க, எங்கள் அக்கா எங்கள் தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க, சொந்த முதலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இல்லை எங்கள் அம்மாலாம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகி 10 வருஷம் அவனுக்கு பிரிஞ்சு போயிட்டு டைவர்ஸ் ஆகிடுச்சு, நீ வேலை கல்யாணம் பண்ணி நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகு, நானே மாப்பிள்ளை பார்த்தாலும் நீ வேணான்ற, நீயே ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு இவங்க அப்பா அம்மா இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களாம் என் மனைவியை, பாக்யலட்சுமி. அதனால நான் எனக்கு ஒரு ஆழ்க்கை கூடுன்றாங்க அவங்க. பார்த்த முதல் சந்திப்பிலே ஃபர்ஸ்ட்லேயே நடக்குது, அதிரடியாக நடக்குது. உடனே நானா சொன்னேன், இந்த டைமில் எப்படி வாழ்க்கை கொடுக்க முடியும், பேசிக்கிட்டு இப்போ எப்படி வாழ்க்கை? எங்கள் அம்மாவை நான் கேட்டுன்னு வரேன் நான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் முடியாது, அன்றைக்கே வந்துட்டாங்க நைட்டு பேசி ஒரு 2 மணி நேரம் தான் ஆகுது. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மாலாம் ஷாக் ஆகிட்டாங்க. யாருன்னு கேட்டால் இவர் தாங்க என் மனைவி. நீங்கள் சொல்கிறீங்க? இவங்க தான் என் மனைவி. இவங்க வந்து எனக்கு வாழ்க்கை கொடுங்க கேட்டாங்க. நானும் வாழ்க்கை கொடுக்குற மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் வைக்கல. பெரிய விஷயம் சார். ஒரு நிமிஷம் சார். உங்களை நம்பி உங்க பின்னாடி அவங்க வந்ததுனால மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்துட்டீங்க அப்பவே. ஆமாம், எனக்கு இறக்க கொண்டு உண்டுங்க. சொன்ன பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, சரி உன் விருப்பப்பட்டது நீ வச்சு நீ குடும்பம் தின்ட்டாங்க. அப்பவே உடனே சொல்லிட்டாங்க. அதாவது இது வந்து ஒரு சுதந்திர திருமணம்.
நீங்கள் நியாயமாக பேசுகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலையா? தப்பு பண்ணியிருக்கலாமே, திருமணத்துக்கு முன்னே நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கலாம், தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். ரெண்டு சொல்லுங்களேன். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கேன், கொண்டு இருக்கிறேன், ஆனால் தவறு எதுவும் நடந்தது கிடையாதுங்க. சரி சரி. பேசலாம் கோலுமே ஜாலியாக. இப்போ நான் வேலை செய்கிறதுல பெண்களும் வேலை செய்வாங்க, சித்தாளுங்க பெண்கள்லாம் வேலை செய்கிறவங்க, அவங்க நான் பெரிய ஆள் வேலை செய்வாங்க, மேஸ்திரி வேலை செய்வாங்க, எல்லாரும் சகஜமாக பேசுவோம் நாங்கள். இப்போது நான் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வரவங்க சொந்தக்கார பொண்ணு வர்றாங்க, நான் சால்வ் எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியான்னு கேட்கும். என்னுடைய கிளாஸ் மட்டும் கேட்கும். பேக்கில் வச்சு நான் பொண்ணு என் மனைவி அவையார் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன் நல்லா இருக்கிறியான்னு நான் கேட்கட்டுமா ஒரு சந்தேகம். சந்தேக புயல் அடித்தா சந்தோஷம் பூ ஊதிரன்னு பாட்டே எழுதிக்கிறான். அதனால சந்தேகம் வந்து தேவைதான், ஆனால் மற்ற அதாவது வாழ்க்கையை பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சந்தேகம் சந்தேகப்படலாம், பட் வாழ்க்கையை பறிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரி, எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. நீங்கள் கண் பார்வையிலேயே வந்து அப்படியே கவர்ந்து இழுப்பீங்களாமே பெண்களை, வசியம் பண்ணி இழுப்பீங்களா? அது மாதிரி கண் பார்வையிலே இருக்கிறவங்க நான் என் சன்ட்ரி வேலை சூர்யாவுக்கு நான் ஆக்டராக போயிருக்கலாமே. சரிதானுங்க ஸோ சொல்லுங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. எனக்கு அது மாதிரி பார்வையால வந்து கிடையாதுங்க. அது மாதிரி எண்ணமே கிடையாது எனக்கு. இப்போ கூட நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன், மனைவியோடு குடும்பமா இல்லை. குடும்ப வாழ்க்கை என்னாச்சு? குடும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, மாமியார் அதெல்லாம் நடந்தது போச்சு. எல்லாம் 2 குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்க பெரிய பொண்ணு 6வது படிக்கிறா. அப்பெல்லாம் ஒண்ணா ஒரே குடும்பமா தானே இருக்கீங்க? எல்லாமே ஒன்னா தான் இருந்தேங்க. 2019 ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுது. என்ன பிரச்சனை? 2019 எப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட நல்லா பழகிந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போற, போய் நீ வந்து நிற்கிற, வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னாரு. நகையை வச்சு கொடுன்னாரு. இதை வந்து சேட்டுக்காரில் விற்று கொடு அப்படின்றாரு. அவர் வந்து அது திருட்டு நகை, அது ஒரு கமிஷன் மாரி எனக்கு குத்துந்தாரு. நான் வச்சு கொடுப்பேன். ஓஹோ, இது வந்து ஒரு கமிஷன் மாரி குத்துந்தாரு எனக்கு. அவர் வந்து போலீஸ் பிடிச்சிட்டுக்குது. வேற ஃப்ரெண்டு போலீஸ் பிடிச்சிச்சு. சரி, இது தெரியாத நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த நம்பரை நோட் பண்ணி என்ன பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நான் 3 வருஷம் சிறையில் இருந்தேன். ஓ, உங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு என்னை எங்கே போட்டாங்க? 3 வருஷம் நான் ஜெயிலில் இருந்தேன். இல்லை, அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா, நான் வந்து உள்ளே 3 வருஷம் என் உள்ளே இருந்தேன். பெயில் எடுக்க ஆள் இல்லை. நான் வக்கீல் 20,000 ரூபாய் கொடுத்தாம வந்து எடுக்காத விட்டான், ஏமாற்றிட்டான். சரி, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? நான் வந்து காசு கொடுத்துருவேன், சனிக்கிழமை போவேங்க. வாரம் சனிக்கிழமை தான் போய் கொடுப்பேன். ஏன் நான் அங்கே இல்லை, குடும்பமாக இல்லைன்னா நான் குடும்பமாக இருக்கும்போது என் குடும்பத்துட்டு இவங்களே என்னை வெளியேற்றிட்டாங்க. ஏன், என்ன குடும்பமாக இருக்கும் ஏன்னு கேட்டால், நான் கடவுள் வந்து வீடு கட்டி கொடுக்கல, நீ அந்த சாமி ஏன் கும்பிட்ற, செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்சிட்டாங்க. தொடப்பு கட்டியால் அடித்தாங்க. செம்ம அடி வாங்கின தொடப்பு கட்டியாலே. அப்படி அடிப்பாங்களா? தொடப்பு கட்டியாலே செருப்பாலே அடிப்பாங்க அப்படியே. இப்போ கூட வரும்போது 100 ரூபா கொடுத்த டிஃபனுக்கு சாப்பிட்டு இருந்துங்க, காசு குறையுது, பஸ் பேருக்கு ஒரு 200 ரூபா வாங்கி வரேன், ஃப்ரெண்டு கட்டணும் வாங்கி போனேன். இவங்க 100 ரூபா வாங்கி டிஃபனே சாப்பிடல, பசங்க வாங்கி கொடுக்காது விட்டாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, டிஃபன் சாப்பிட்டேன் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னா. எந்த கடையில் சாப்பிட்டேன்? 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டியான்னு கேட்டேன். எந்த கடை காமி நான் தரேன்னா, அதெல்லாம் ஒன்று தெரியாது, நீ துட்டு கட்டுனாங்க. என்ன நீ பேசுகிற அப்படி கேட்டது பலாலும் ஒரு ரெடி வச்சாங்க. பைப்பு அது எங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயும், இப்போ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இப்போ இப்போ நான் சம்பவம் காலையில் ஆந்திராலேருந்து வந்து ரெக்கண்டேஷன் அண்ணா வேடிக்கை பார்ப்பாங்க, பார்த்தீங்களா கூத்தாண்ணா, அந்த மாதிரி எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா ஒரு பொம்பளை அடிக்கிறான், ஆம்பளை அடி வாங்குறான்னு அப்படின்னு. அதுவும் பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் 2 அடி வச்சாங்க என்ன. ஆனால் நான் திருப்பி அடிக்கல. ஏன்? அது மாதிரி அடிக்கக்கூடாதுங்க, சகிப்பு தன்மையை வளர்த்துக்கணும். அந்த டைமில் நான் அடித்தேன்னா இன்னும் அதிகமாகும் பிரச்சனை. சரி, நீங்கள் வந்து இப்போ உங்கள் மனைவி கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நான் மனைவி கிட்ட எதுவும் அன்பு தான் எதிர்பார்க்குறேன். அவங்க என்னென்ன அன்பாக இருந்தால் போதுங்க. அது செத்து போனா போகிறோம், அன்பை தான் எதிர்பார்க்குறேன். மேடம் செத்து போனால் நம்ம என்ன போகிறோம், ஒன்றுமே கிடையாது. உங்களை அடிக்கிறாங்களே, பரவாயில்லையா? அடித்தா கூட நான் வந்து அவங்களால தான் வாழ்வேன். அவ்வளோ உறுதியாக இருக்கீங்க? ஆமாம், அடித்தா கூட ஆண்டு சில்லு அடிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இதாகவே இவர் என்னதுன்னு தெரியாமல் செய்கிற இவர் மன்னின்றார். அந்த மன்னிக்கிற குணம் இருக்குது. 7 முறை இல்லை 70 முறை தப்பு பண்ணால் கூட மன்னி. சரிங்க, இப்போ என்னுடைய சரீரத்தில் பாதி தானங்க அவங்க. கனவு மணி என்பது சரீரத்தில் பாதி. அங்கே நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, யார் பிறந்தாலும் வேதனை பாதி சினிமாக்கு எழுதி வச்சான். பெரிய பாராட்டுங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒன்று தத்துவமாக இருக்குது. சந்தோஷம். இப்போ உங்கள் மனைவி பாக்யலட்சுமியை கூப்பிடுறோம், பேசுகிறீங்களா? பாக்யலட்சுமி வாங்க. நீங்கள் இவ்வளோ அவர் மேலே இப்போ சொன்னீங்க குற்றச்சாட்டு, அவர் பேசுகிறத பார்த்தா நீங்கள் தான் போட்டு அடிக்கிறீங்க. இழந்ததெல்லாம் மொத்தமாக நானும் மேடம். அவர் ஒரு துரும்பு சிக்கி போடலை, என்ன எல்லாத்தையும் இழந்து மொத்தத்தையும் சரடுலேருந்து இவருங்க ஒன்றுமே
நான் எல்லாம் எனக்கு அந்த இதில் வந்து கேளுங்க வளர்த்தோட்டத்தில் எத்தினி போட்டிருந்தேன் 4 சவரம் சரடு கம்பல் ஜிம்மிக்கு எல்லாத்தையும் மொத்தம் வித்துடணும், வைக்கக்கூடாது, வச்சா வட்டி கட்டணும், வித்துடணும் எல்லாத்தையும். திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கலாம் மேடம். சொந்த பந்தரம் எல்லாரையும் போய் கேட்குறேன், எங்கே காணுமே, ஒரு 2 வாரம் ஆச்சு 3 வாரம் ஆச்சு. அவங்க வீட்டில் பண்ணாத மாமியார் காரிக்கு ஒரு கொடுமை மாமா, நாத்தனார் வீட்டு போய் இவன் ஓடி போய் ஒழிஞ்சிப்பான். நகை திருடி வித்தீங்களா சால்பு? இங்கே பாருங்க சார், 25 சவரம் மேடம், இங்கே பாருங்க 25 சவரம், 25 செல்லு. அதிகாரி போய் நான் கேட்குறேன், அந்த ஆய்வு அதிகாரி போய் கேட்குறேன், என்ன சார் இந்த மாதிரி பிடிச்சி வந்து விட்டீங்க, நான் இது ஏறி வேலை செய்கிறேன், 2 பொட்டை பசங்க வச்சு காலில் கூட விழுந்து அவர் காலில். அவர் ஏமா அவன் 25 சவரம் திருடிக்கிறாமா, சும்மா திருடன் இருந்தாலும் கொள்ளைக்காரன் இருந்தாலும் திருடி எங்கே கொடுப்பாங்க மேடம்? வீட்டில் ஒரு குண்டு மணி வீட்டில் கொடுக்க மாட்டாங்க மேடம். அந்த இது கூட கிடையாது மேடம். 25 செல்லு. ஏமா உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? உனக்கு அவனை தூக்கி போட்டு லாடம் கட்டணுமா சார்? நான் 2 குழந்தைங்க சொல்றீங்க, திருடி அப்ப வீட்லயே கொடுக்கலங்கறீங்களா? இல்ல மேடம், 10 பைசா கொடுக்கல மேடம். வீட்ல 2 குழந்தை வச்சு நான் மனமார நான் வயிறஞ்சி சொல்றேன் மேடம். இவன் பேசுற ஒவ்வொரு பேச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, அவர் என்ன சொல்றாரு? சிறைக்கு நான் போகாத 2019ல காது குத்தணும். எங்க என்னத காது குத்துன? எங்க தெரியுமா? எங்க பாருங்க மேடம், நம்ம இது பெசன் நகர். யாரு சர்ச்சுக்கு பத்தி சர்ச்சு பிள்ளைங்களுக்கு காது குத்துனார் மேடம். ஒரு கிராம் போட்டாரு. 1 கிராம் போட்டு அரச நகை போட்டேன். இது கேளுங்க, அரச நகை போட்டு எனக்கு அத பாரு கால்ல ஒரு பாரு வேணாம் போய் சொன்னச்சு உனக்கு அவ்வளவுதான். உனக்கு அவங்க ஆத்தகாரி சொல்ற நகை நட்டுல புடிங்க வாடா, வீடு வாசல் வித்தியாசம் வந்து குடுறா, வீடு வாசல் எல்லாத்தையும் செஞ்சா மேடம். ஒண்ணு கூட செஞ்ச காலத்தை வீடு வித்துரு. வீடு 10 லட்சம் போகுது, 50 லட்சம் போகுது இடம் மேடம். 50 லட்சம் இடத்த 3 அவனே போய் கூட்டு வந்து அவனே கேரி பண்ணான். அவன் ஆளை வச்சு அவனுக்கு பண்ணி ஏத்துக்கலாம் மேடம். என்ன பொய் புழுறா மேடம். ஒரு வார்த்தை டேய் நீ சரியத்துல பாதிய என் எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் தான் சொல்றேன், ஜாதி ஜனங்களை காய் உன் சொத்து அழிக்க வந்த வண்டியா அவன் மூஞ்ச பார்த்தாடியா, அவன் மூஞ்ச பார்த்து நீ மா சத்தியமா நான் இப்படி ஆள் நான் ஏமாறுற ஜாதி இல்லைம்மா. நான் எந்த ஆம்பளைக்கு நான் மயங்காதம்மா, நான் கண்ணியத்தோட நான் வாழ்ந்தம்மா. அவள் ஆத்தாக்காரி சொல்றா என்னென்ன அசிங்கமா இவன் என்ன பட்ட பேர் கட்டினம்மா, என்ன அசிங்கமா எங்க அண்ணன் கூட போய் கூடிக்கினேன், தங்கச்சி கூட அவங்க கூட லவ்வர்ஸ் போய் பேசலாம் மேடம். எல்லாம் வந்து வீட்டுல உள்ள வந்து உட்காந்துக்கின்னு கேட்கறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏமா எங்களை வெளியே போக சொல்லி அவனை ஃபர்ஸ்ட் வெளியே போக யாருன்னு அவன் எங்கால அவன் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் எனக்கு பேசுறாங்க, எஸ்ஐ மேடம் நீ வந்து காசு எல்லாம் வீட்டுக்கு கொடுக்குது இல்லையா, உன் மச்சிஞ்சிக்கிறாம நிர்மலா அவங்க கூட வாழ்ந்துங்கிறியாமன்னு. இவங்க தங்கச்சி தான் நிர்மலா, அவங்க கூட வாழ்ந்துக்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது நியாயமா? அது உன் தங்கச்சியே நீ அசிங்கம் பார்த்து வாழ்ந்து காட்டுவோம். இனிமே இவன் வந்து 1 நிமிஷம் உள்ள இருக்க மாட்டான் மேடம். எங்க ஓடுவோம் நைட்டு 12 மணி தூக்கி ஓடுவோம் மேடம். நீங்க வேற மேடம் அவனுக்கு வீட்டுல வச்சு எங்க நான் பொம்பளை பசங்க வச்சுருக்கிறேங்க. பொட்டை பசங்க என்னைக்கு இப்போ அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். 4-5 பேர் ஆம்பளைங்க கூட்டு வீட்டுல வச்சு கும்பல போட்டுக்கிறான் மேடம். அச்சியா சொன்னா வெளிய சொன்னா வசிங்க மேடம். இவன் பண்ற ஒவ்வொன்னும் அசிங்க பண்றான் மேடம். இந்த செல்ல தூக்கினே இந்த பாரா அசிங்கமா அந்த செல்ல வச்சுக்கினு பண்ணிக்கினு ஓடுறான் பாரு, கார் தூரம் ஓடுறான் மேடம். அந்த செல்போன்ல இருக்கு. ஆமா மேடம், அந்த ஜன்னலை திறந்து வச்சிடறான். அந்த பொம்பளை பசங்களை பாக்குறா நான் உன்னையே நான் பார்க்க முடியும். எந்த இடம் எங்க போறேன் எங்க வர உன்னையே நான் பார்க்க முடியுமா? குழந்தைங்க பாக்குறேன். ஒரு நிமிஷம் பாக்கியலட்சுமி, உங்களுக்கு ஒரு மேல உங்களுக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கா? சந்தேகம் இல்ல, சத்தியமா எனக்கு எந்த ஆம்பளை மேல சந்தேகன்றே கிடையாது மேடம். ஆனா இவன் பண்ற லங்கடாதனத்தை எல்லாத்தையும் நான் பார்த்து வெறுத்து போயிட்டு. இல்ல அப்படி என்ன நேர பாத்தீங்க நீங்க? அவர் சொல்றத பார்த்தா ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்போசிட்டா இருக்குன்னா இவர் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. பண்ண மாட்டோம், நகை நட்டு போட மாட்டோம். ஆனா அடுத்த பொண்ணு நகை நட்டு அத்தை போட்டு சொத்து மொத்து போட்டு அது வாங்கிக்கலாமா? நீங்க ஒரு வாரத்துக்கு மட்டும் சொல்லுங்க. கிச்சனு வாய்க்கு ஏய் நீ பேசுனா எனக்கு என்ன என் மனசாட்சி சத்தியமா சொல்றேன் மேடம். என்ன நீங்க கொண்டு குளிச்சு காலம். ஆனா இவன் ஒரு வாரத்துக்கு என்ன மனசு வேதனை போடுற. 2 குழந்தைங்களை பாருங்க மேடம், நம்ம குழந்தைங்க இவோ அவ பணத்துக்கு வந்தா சொத்துக்கு வந்தா எல்லாத்தையும் அழிச்சிட்டான் மேடம். குழந்தைங்க இறந்து போல. இவனுக்கு நான் எங்க வேலைக்கு போறியா? வீட்டு வேலைக்கு போறீங்க. நீ வீட்டு வேலைக்கு போற நான் கொடுக்குறேன் காசு. வார நான் தான் கொடுக்குறேன் காசு. எத்தனை மாசம் வந்து கொடுத்த? வார நான் கொடுக்குறேன். சனியா நான் வேலைக்கு போனா போக கூட குத்தம் நம்ம தான் சொல்லுவாங்க. வேலை இல்ல சொல்றான். என் ஆளுங்க சுத்தி ஆளுங்க இருக்கிறாங்க. உன்னை இந்த இடத்த தூக்கிட்டா திருப்பி வந்து தூக்கணும், வளர்த்து தூக்கணும், இந்த இடத்துல தூக்கணும். என்னென்ன கங்கனை கட்டு வர யாருக்கு சொன்ன சொடக்கு போடுற மாதிரி என்கிட்ட வந்து இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க அதெல்லாம் சொன்னீங்க. சொன்ன சத்தியமா சொல்லல வர அவங்க கற்பனை பண்ணி சொல்ல போறாங்க. யாரு கற்பனை? பொய் சொல்லாத கேக்குறவங்க வர பொய் வாய் திறந்து பொய் புழுகு மேடம். யாரு புழுகு? ஒண்ணுமே இல்ல. இவனுமே நான் நாடு வழி தூட்டி உங்களுக்கு ஒரு வண்டிக்கு 2-3 வண்டி வாங்கி கொடுத்தேன் மேடம். ஸ்கூட்டிங்க ஸ்கூட்டரு பைக் எல்லாம் ஒரு சட்ட துணிமணி இவனு துணிமணி எல்லாம் நான் விதவிதம் வாங்கி கொடுத்தேன். எனக்கு கூட நான் வாங்கி அழகு பார்க்கல மேடம். என் சொத்து வித்து எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா? சால்பு ப்ளீஸ்.
சொல்ற இல்ல, இல்ல. அந்த ஊர்ல சொன்னாங்க உட்காருங்க, அந்த ஊர்ல சொன்னாங்க கொஞ்சம் உட்காருங்க. இவனுக்கு எதுவுமே செய்யாதடி ஒரு நிமிஷம். நான் அது இதுன்னு நீங்க சொல்லுங்க, பேசுறீங்க. சொல்லுங்க. அவங்க இவ்ளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு மனசு சொல்றாங்க. ரணம் ஒரு ஆக்கிடும் நிமிஷம் பாக்கியலட்சுமி. இவ்ளோ உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்க ஒன்னாவது இப்ப சொன்னீங்களா நீங்க இவ்வளவு ஸ்கூட்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா? வாங்கி கொடுத்தாங்களா? அது வாங்கி உண்மையா கொடுத்தாங்க இல்ல அது சொல்லு, சீஸ் இல்ல பண்ணிட்டேன் டிவி கட்டத்தில் சீஸ் பண்ணியாச்சு இப்போ நான் துட்டு குத்து வாங்கின பத்தியா அது பிடிங்கி வச்சுக்கிறாங்க என்ன துட்டு குத்து வாங்குனா அந்த அது என்ன துட்டு குத்து வாங்குனா என்ன இது துட்டு குத்து வாங்குனா அந்த இது எது துட்டு குத்து வாங்குனா ஸ்கூட்டர் ஒன்று வாங்கினேன் பாக்கியலட்சுமி கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்தாதான் அமைதிதான் என்னன்னு மேடம் கேட்க அவன் பேசுற ஒவ்வொரு பொய்யும் வாரம் வாரம் நான் காசு கொடுக்குறேன் நான் கொடுக்கலன்னா உடனே நம்ம ஸ்டேஷனுக்கு கொடுக்குறோம் அம்மா ஒரே நிமிஷம் நீங்க ஆரம்பத்துல இந்த அந்த சொத்து இந்த நகை இந்த சொத்து உங்க வாழ்க்கையில அதுதான் முக்கியமா? முக்கிய மேடையில இல்ல 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 ஒரு நிமிஷம் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். சொல்லுங்க மேடம் நீங்க கேளுங்க முதல் கணவன் அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சிடுச்சு. இவர் மூலமா 2 குழந்தைய பெற்றிருக்கீங்க. உங்க சொத்தை நீங்களும் விருப்பப்பட்டு தான் கொடுத்துருக்கீங்க, வித்திருக்காரு. உங்களுக்கு சொத்து முக்கியமா குடும்பம் முக்கியமா? உங்க 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அவங்க சொல்றது அத்தனையுமே பொய் மேடம் நான் சொல்றதுங்க 2 வருஷம் ஆகுது நான் வெளியே சிறையிலேருந்து வெளியே வந்து 2 வருஷம் ஆகுது. அந்த 2 வருஷத்துல 6 மாசம் தான் இவங்க வீட்டில் நான் சாப்பிட்டு ஒன்றா சாப்பிட்டுக்கிறோம். மாசமா நான் 2000 கொடுக்குறேன் பார்த்தியா சனி எடுத்துன்னு எப்ப வந்து கொடுத்த நீ 2000? சாப்பாடு பசியோட வருவேன் சாப்பாடு கூட கிடையாது. அட பாவி தண்ணி மட்டும் கூட கொடுக்க மாட்டாவோ தண்ணி மட்டும் கூட கொடுக்காது தண்டை சொல்லுங்க, சாப்பாடே வெட்டி கிடையாது. வச்சு நான் கொட்டியிருந்தேன் நான் ஹோட்டல்ல 3 நாள் சாப்பிடுவேன் இவங்களுக்கு இது பாரு நான் என்னுடைய அந்த இப்போ நான் வேலை செய்யறேன் திடீர்னு உடம்பு சரியில்லை அச்சு வச்சு 3 வருஷம் 3 நாள் நான் 10 படிக்க வந்துட்டுனா யாருக்கு எனக்கு கொடுப்பாங்க யாரு எனக்கு கஞ்சி ஊற்றுவாங்க அந்த ஒரு நிமிஷம் இருமா அம்மா இருங்க இருங்க சார். என்ன மணி மேடம் உங்களை அவர் ஹிப்னாட்டிசம் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பாரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. இவ்வளவு துள்றவங்க நீங்க அதுவே முதல்ல நம்ப முடியல. சரிங்க மேடம் சொல்லுங்க இருங்க மேடம், சொல்லுங்க வந்ததுல இருந்து போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. நான் எங்க அதுவும் மேடம் ரொம்ப அடிச்சேன்? மோசமானது. நான் எங்க- அடிக்க ஓடுறீங்க பேச விடல. மனசு ரொம்ப அந்த அளவுக்கு அம்மா ரணமா இருக்கு ஒண்ணு மேடம். சொல்றேன் நீங்க சரி 2 பெண் 25 குழந்தை சாவ திருடுங்க இருங்க எங்க உங்களுக்கு கொடுத்த? வேணும்னு யாருக்கு தானே கொடுத்த? வேணும்னு 25 தானே சாவ, இவரை கல்யாணம் 25 பண்ணிக்கிட்டீங்க. செல்லு. ஏன் மேடம் ஒரு பொருள்ல ஒரு செல்லு கூட எதுக்கு வச்சிருக்க நீங்க வாங்கி மேடம். கொடுத்தீங்க? பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு அப்ப கவலை இல்லையா? என் பொன் குழந்தைகளை பொண்ணுங்களை பத்தி பத்தி இவங்க ஏன் வீட்ல இல்ல வச்சிருக்க ஒரு அவரே நிமிஷம் கேட்டாலும் ஆபத்து மேடம். அவரே கேட்டமா அவரே கேட்டிருந்தாலும் ஏன் நீங்க கொடுத்தீங்க வாங்கி? உங்களுக்கு அப்ப உங்க பொன் குழந்தைய பத்தி கவலை இல்லையா? ஏன் கொடுத்தீங்க? எது கொடுத்தி பதில்? பசங்க பிறக்காத மட்டும் இதெல்லாம் கொடுத்தது சரி அதுக்கப்புறமா என்னென்னமோ பண்ணிருக்கீங்களா அவருக்கு? 2 ஏன் சரடு பண்ணீங்க? 2 சரடு எதுக்கு? பொன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 சரடு ஏன் பண்ணீங்க? 4 சரடு ஏன் பண்ணீங்க? பண்ணிட்டு இப்ப எதுக்கு இவ்ளோ எகுறீங்க? இதை எடுத்துட்டு போய் யாருக்கு எதுக்கு சொல்லி காட்டுறீங்க? சொல்லி காட்டுங்க மேடம் இப்போ நான் 2 பொண்ணு குழந்தை வச்சிருந்தாங்களே எனக்கு என்னால இப்ப முடியல இன்னொரு மேடம். விஷயம் நான் அவருக்கு சப்போர்ட்டே பண்ணல. பேசுங்க மேடம் அவர் support பண்ணது பண்ணுங்க இருங்க மேடம். அதை எனக்கு பத்தி தேவை நான் கிடையாதுமா உண்மையை பேசணும். நீங்க வந்ததுல இருந்து அடிக்கிறீங்க கத்துறீங்க எல்லாம் சரி, பண்றீங்க. நான் இங்கே இத்தனை பேர் இருக்கப்போ வீட்ல என்ன பண்ணுவீங்க? வீட்ல என்ன மேடம் வீட்ல பண்ணுவேன் நான் ஒண்ணுமே பப்ளிக்ல வேற அடிச்சிருக்கீங்க இன்னைக்கு மத்தியானமா காலையில காலையில அடிச்சிருக்கீங்க. காலையில அச்சடியில அங்க இருந்தா இன்னும் பிரச்சனையா போய் ஓடிட்டேன் அந்த புழுக நான் உடனே போய் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லையான்னு கேளுங்க என் குழந்தைய கூட்டி கேளுங்க மேடம் நீங்க அடி வாங்கி இருக்காரு அது உண்மைதான் எங்க இதுல சொல்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ் விசாரிச்சு. ஏன் மேடம் அவர் அதான் சொல்ற ஆண்கள் சொல்றத மட்டும் நீங்க கேட்பீங்க பெண்கள் சொல்றத நீங்க கேட்க மாட்டேன்றீங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தை அப்படி நீங்க சொல்றீங்க. நீ இதோ வரீங்க வாமா பசங்க 2 பசங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம். வெண்ணிலா மேம் சைக்காலஜிஸ்ட் அவங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்க கேளுங்க அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க நீங்களே 2 கேளுங்க. குழந்தைகளை வச்சு நான் இன்னும் வரைக்கும் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அம்மா. ஆளாக்கின்னு வரேன் நானு ஒரு நிமிஷம் ஆனா நீங்க அவர் போய் ஜெயில போய் ஜாலியா சுண்டு அவங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு யாருக்கு என்னுடைய கஷ்டத்தை வாங்கின்னு அங்க போய் அவர் ஜாலியா இருந்துட்டு வந்தாரு. சரி நானே கொடுத்ததா கூட நீங்க சொல்ற மாதிரி நானே கொடுத்தா கூட இருக்கட்டும். அப்போ இப்போ நான் எனக்கு இல்லைனா கூட 2 குழந்தைங்களுக்காக நம்ம இது கூடாது மேடம் சொல்லுங்க. மேம் இவங்களுடைய விஷயத்தை நான் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய ட்ராமாஸ் அனுபவிச்சிருக்காங்க. அந்த முதல் கணவர்கிட்ட அடி உதைகள் இதெல்லாம் வாங்கி மனசு அளவில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்று எனக்கு தோணுது. இந்த பாதிப்பு என்ன ஆகும்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கூட ஒரு 2 விஷயத்தை சேர்த்து சொல்கிறேன். அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டாரு இது கொலை பண்ண வந்தார் இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து அதிகமாக சொல்லப்படும். ஸோ இவங்களுடைய பேச்சிலே என்ன ஆகுதுன்னா 2-3 விஷயங்கள் வந்து எக்ஸாஜரேஷன் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்த சொல்லும் போதே அதை எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அவர் என்ன சொன்னார் விருப்பத்தோடு தான் வந்தாங்கன்னும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை இதுக்கு சொல்லிடுறாங்க. அது மைக்கு கூட்டு போகிறாங்க இது வைக்கிறாங்க அதை வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க மனசளவிலேயே வந்துட்டு அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே ஏதோ அவங்கள பண்ணிடுவாங்க ஒரு ஃபியரும் அவங்களுக்கு இருக்குது பயம். அதனால தான் அவங்க சொன்னாங்க ஏதோ பண்ணுச்சு இப்படி பண்ணிட்டாங்க என் தங்கச்சி பண்ணாங்க எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே
அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இதோடைய ரீசன் என்னன்னா, நம்பிக்கை சுத்தமாக அவங்களுக்கு யார் மேலேயுமே இல்லை. அவங்க மேலேயும் அவங்களுக்கு இல்லை. அவர் சொன்ன மாதிரி இடம்லாம் விற்றுருக்காங்கன்னா இவங்களுடைய சம்மதம் இல்லாமல் விற்க முடியாது. ஏன்னா இவங்க பேரில் தானே இருந்திருக்கும் அந்த இடம். இவங்களும் கண்டிப்பாக கையெழுத்து போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆக்குறது அவரு. வித்துடலாம் நகையில வைக்கக்கூடாது, வித்துடணும் இதை வித்து. நீங்க இப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறவங்க அன்னைக்கே ஸ்ட்ராங்கா பேசிருக்கீங்கல்ல. இப்ப இருக்குது மேடம். இப்ப அந்த மன தைரியம் வந்திருக்குது. அப்ப அந்த அளவுக்கு இல்லங்க, நீங்க ஒவ்வொரு கட்டத்திலயுமே அப்படிதான் சொல்றீங்க. இப்பவும் மனதைரியம் வந்திருக்குன்னு தான் சொல்றீங்க. அந்த மனதைரியம் இல்லை. இது வந்து அவர் மேல வந்து தீராத ஒரு கோவம். சரி, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். நீங்க சொல்றது 25 சாவம். ஒரு திருடனா கூட வீட்டுல எடுத்து வந்து கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். திருடன் எப்படிங்க உங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுப்பா? அதுதான் இப்ப உங்க கோவமா? அப்படி கிடையாது மேடம். சொல்றேன், அந்த ஆய்வு அதிகாரியே சொல்றாரு. ஏமா 25 சாவம் உங்ககிட்ட கொடுத்துறாரு. இல்ல, அவங்களுடைய கேள்வி 25 செல் ஏங்க உங்களுக்கு திருடின நகையோட வேணுமா உங்களுக்கு அந்த நகை? நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, அந்த நகையெல்லாம் உங்களுக்கு வேணுமா? இல்ல, அவ்வளவு டேலண்டா பேசுறீங்க. அவ்வளவு எதனா ஒண்ணாவது இந்த வீட்டுக்குன்னு ஒண்ணு இப்ப கூட அவங்களுடைய டவுட் என்னன்னா, அவர் வந்து அவர் மேல நிறைய சஸ்பிஷியஸ், அதான் டவுட் இருக்கு. அப்ப கூட நடுவுல சொல்றாங்க, அது எங்க கொண்டு போய் கொடுத்தான்னு தெரியல. அவ்வளவு நகை எங்க கொண்டு போய் கொடுத்தாரு? அதுதான் அப்படி பாத்தீங்களா, அந்த டவுட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அவருடைய வார்த்தைகள்ல நிறைய விஷயங்கள் வந்து அவரை வந்து நம்ம தவறே சொல்லாத அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. கரெக்ட். ஆனா கண்டிப்பா அதுலயும் இருக்கு தவறுகள். அட்வொகேட் மேம், இவங்க அவரோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப குழந்தைங்களை அவருக்கு பாத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கா? கண்டிப்பா உரிமை இருக்கு மேம். மெயின்டெனன்ஸ் இவங்க அது பசங்களை இட்டு வந்து இவர் எதனா பண்ணிடுவோம். ஆளுங்களை இட்டு வராம டெய்லி எனக்கு அது வேற என்ன அதை மட்டும் நான் நீங்க என்ன சொல்றேன், அந்த கடவுளை சொல்ல நான் ஏத்துக்க மாட்டேன். 2 பேருமே ஆல்ரெடி லீகல் பேட்டில்ஸ் அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இவங்களும் டிவோர்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கன்னும் போது அதனோட ப்ரொசீஜர்ஸ் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட குழந்தைய வந்து அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்ற அர்த்தம் கிடையாது மேடம். அவங்க வந்து உங்களுக்கு வந்து போதுமான ஜீவனாம்சம் உங்களுக்கு வந்து தரத்துக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். அது அவர் வேலைக்கு போகிறது, நீங்கள் அவர் வந்து கொடுக்குறாரு கொடுக்க மாட்டுறாரு, நீங்கள் ஒரு கணக்கு இல்லாமல் நீங்களும் சொல்கிறீங்க அவர் கொடுத்தன்றாரு. இதை வந்து அவர் கோர்ட் மூலிமா உங்களுக்கு கொடுக்கும்போது அவர் கொடுக்குறாருன்ற ஒரு ரெகுலர் பேசிஸில் அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு இருக்கும்போது, கொடுக்காத பட்சத்தில் அவருக்கு வந்து நம்ம வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவரை வந்து பே பண்ண வைக்கலாம். மேம் இப்போ கூட அவர் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன்னு தானே சொல்கிறாரு. இவர் வந்து பொறுப்பான தகப்பனா இருக்கத்தான் விரும்புறாரு. அவங்க இல்லைன்னு முரண்படவே பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? கம்ப்ளீட்டாக அவர் கூட வாழ்றதுக்கு இவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னும் போது தேவையில்லாமல் அவர் அங்கே போய் அவங்களுக்கும் தேவையில்லாத சிரமத்தை ஏற்படுத்தி இவங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து புரியுதுமா உங்களோட மன உளைச்சல் புரியுது. காப்பாத்தி இந்த நிலை கொண்டு நான் நீ உன்னை நம்பி நான் ஊட்டல ஊட்டனா நீ இல்ல அவர் வீட்டுக்கு வர வேண்டாம். இல்லம்மா நீங்க அவர் வர வேணாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு அவர் மூலியமா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க கண்டிப்பா லீகல் ரெமெடிஸ்ல அவங்களுக்கு வந்து நீங்க மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அவர் வந்து ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்க விரும்புறாரு. உங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கோம். நீங்க யாரையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க மனதள அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் பாக்கியலட்சுமி, நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசாதீங்க. நீங்கள் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் உங்கள் 2 பேரை விட எங்களுடைய முக்கியமான அக்கறை வந்து உங்கள் 2 குழந்தைங்க மேலே. அவங்க தான் அந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளரும் போது அவங்களுடைய மனசு எந்த அளவு பாதிக்குன்ற ஒரு அவேர்னஸே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. பாக்கியலட்சுமி அவங்களுக்கு எப்படின்னா மேம், அவங்களுடைய மொத்த கோபமும் பழிவாங்கிற குணத்துலேயும் இப்போ உட்காந்துருக்காங்க. அவங்க அனுபவித்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இப்போ அவங்க சொன்னாங்க இழந்திருக்கேன் நிறைய, அது எல்லாமே எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்றது அவங்க ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிக்கிறாங்க. இப்போது எனக்கு எல்லாமே வேணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? ஆமாம் மேடம், வீட்டு வேலைக்கு போகிறேன் மேடம். குழந்தைங்க படிக்கிறாங்களா? எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? அவங்க வந்து சிஎம்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த காஞ்சிபுரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல். சரி, அப்போ அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான். காலையில் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். நான் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் வந்து பேசி இது பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசவே விட மாட்டேங்கிறீங்களே. சட்டப்பூர்வமாக பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றப்ப நீங்க அதையும் கேட்டுக்க மாட்டீங்க. பணத்தை கொடுக்க சொல்லி, என் வீட்டை கொடுக்க சொல்லி. குழந்தைங்களோட வாழ்க்கை முக்கியமா? அம்மா உங்க கூட தன்னம்பிக்கை நிறைய இருக்கு. நான் போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன். இன்னுமா அந்த எரிமலையா கொழுந்துகிட்டு எரியுது. அப்படி இருக்க பட்சத்துல எவ்வளோ இழந்துட்டீங்க. அதெல்லாம் மறந்துட்டு ஃபியூச்சரை நோக்கி பயணிக்கலாம். நான் சத்தியமா வர முடியாது. ஒரு காலமும் நான் வரவே முடியாது. அது மட்டும் நான் கடவுள் பொதுவாக நான் சொல்றேன். இந்த மாதிரி கேடு கட்ட நான் என் வாழ்க்கையில நான் போனது தப்பு தான். நான் சரி உட்காருங்க. உங்களுக்கு வந்து அவர் வேண்டாம். எனக்கு நீங்க என்ன சொன்னா சரி. நீ அந்த கடவுளை வந்து இறங்கி சொன்னோம். இந்த மாதிரி அயோக்கியம் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் பட்டதுக்கு நான் இதோட போதுண்டா சாமின்ட்டு நான் எல்லா சாமி நான் கையெழுத்து. நான் பண்ணது தப்பா ரைட்டா அந்த கடவுள்கிட்ட தான் நான் 1000 முறை நைட்ல ஏத்து கொஞ்சம் அவருக்கு குழந்தை தானம்மா.
இன்னொருத்தி கூட நீ வந்து இங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த போனை வச்சு ஜன்னல தோத்து வச்சு நீங்க எல்லாம் அதுல அனுபவிச்சது. நான் தான் சொல்றேன். நான் சொன்னா நீங்க என்ன போகாரி தான் சொல்றீங்க. வாழ்ந்து காட்டுவோம் வா. காசு என்கிட்ட வாங்க, நீ வேலைக்கே போட்டு கிடையாது, நீ வேலைக்கே போவா, அதை எப்படி 2 பசங்க நீ காப்பாத்துற? நீ என் குழந்தை நான் வேலை வீட்டு வேலைக்கு போய் காப்பாத்துறேன். எங்க நீ வீட்டு வேலைக்கு போற? வீட்டு வேலைக்கு போகல, எந்த வேலைக்கும் போகல. நான் 4-5 பேர் வேலை சொல்லி விட்டேன், அதுக்கே போக மாட்டேன்னு சொல்லிச்சு. ஒரு இடத்த சொல்லி விட்டா ஒரு நாள் போய் மறுநாள் வந்துச்சு. ஒரு இடம் கூட நிற்காது வேலை. பாரு காலையில ஏங்க ஒரு பொம்பளை காலையில எதுக்குமே ஏந்துக்கூடாது. இப்போ கூட நான் இருக்கிற இடத்துக்கு வந்து நான் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன் 8 மணிக்கு. 8 மணிக்கு தான் நீ எழுந்தே நீ பண்ற. பசங்களை ஸ்கூல்ல இட்டு போறது இல்லை. என்ன நீ தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் பேசணும், அந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா அதுக்கு நம்ம அர்த்தம் அதுதான் பேசணும். நீ அங்க போன, நீ இங்கே வந்து பேசிக்கிற. அட்வொகேட் மேம், இவங்க அவரோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப குழந்தைங்களை அவருக்கு பாத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கா? கண்டிப்பா உரிமை இருக்கு மேம். மெயின்டெனன்ஸ் இவங்க பசங்களை இட்டு வந்து எதுனா பண்ணிடுவோம். ஆளுங்களை இட்டு வராம டெய்லியும் எனக்கு அது வேற என்ன அதை மட்டும் நான் நீங்க என்ன சொல்றேன், இந்த கடவுளை சொல்ல மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். கொஞ்ச தூரம் வர முடியாதா? முடியுமா என்னால? முடியும் என்னால. அப்பயே ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்குற திட்டுவாங்களா? என்னோட எழுந்ததை வீட்டுக்கணும் நானு. அப்பயே என்னால முடியும் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த 2 குழந்தைய காப்பாத்தான். அப்பயே என்கிட்ட வருமானம் அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம், நான் கொடுக்க முடியாது. பாக்யலட்சுமி எதுக்காக அந்த சர்டிபிகேட் தெரியுமா? நல்லவர்னு சொல்ற தகப்பு நல்ல தகப்பு இல்ல. 2 பெண் குழந்தைங்க இருக்கு, உங்களுக்கு வேணும் தானே குழந்தைகளை பெத்துக்கிட்டீங்க. அசிங்கமால அசிங்கமா இங்கே எவ்வளவு கத்துறீங்க, வீட்டுல எவ்வளவு படிங்க. அந்த பொண்ணு குழந்தைங்க உங்களை பார்த்து எவ்வளவு அதுங்களுக்கு எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகும் படிக்கணும். அவங்க நீங்க இந்த மாதிரி பேசுறது சரியில்லை மேடம். என்ன பேசுறது சரியில்லை? நீங்க பேச சரியா? பொண்ணு குழந்தைகளை வந்து அதுக்காக பேசுறீங்க நீங்க. கொஞ்ச நேரம் நீங்க பேசணும்னா அவரு அட போமா, யாருமா அவர் எனக்கு? யாருமா அவர் எனக்கு? இதெல்லாம் எனக்கு இதுவே கிடையாது. சரி அவங்க பேசுறாங்களா? அப்ப அவங்க சப்போர்ட்ட பேசலையா? யார் மேடம்? நான் அது சொல்ல வரல. நீங்க வந்து என்ன ரொம்ப உங்களுக்கு குழந்தை இல்ல இருங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஆமா நீங்க தான் பெரிய தியாகி. நாங்க ஒத்துக்கிறோம். போங்க. தியாகி இல்ல, என் குழந்தைகளுக்கு நான் தாய் வண்ணா நான் அப்ப தாயா இருந்தா இப்படி பேசவே மாட்டீங்க. 2 குழந்தைக்கு நான் தாய். நானு ஒரு தாய்க்கு நீங்க அந்த குழந்தைகளுக்கு உதாரணமா நீங்க இருக்கணுமா வேண்டாமா? நான் கேட்கணும். அதுதான் தாய். நீ தப்பா நடந்தா இந்த வீட்ல வந்து தப்பா நடந்தீனா இன்னொரு கூட கூட்டி வந்து வச்சிரு. அவளை சொல்றேன், நான் உனக்கு செய்யறடி, நான் உனக்கு எல்லாம் பண்றேன். சரி அப்ப நான் கேட்கணுமா? அப்ப நான் கேட்க கூடாது நீங்க சொல்றீங்களா? அப்படியே பாக்கியலட்சுமிமா அவர் நல்லவர்னு சொல்லுங்க. முதல்ல அமைதி அவங்க பாக்கியலட்சுமி. நீங்க சைக்கிள் இருங்க, அவருக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்கல. நல்ல தகப்பன்னு சொன்னா அப்ப நான் என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க பாக்கியலட்சுமி, இருங்க கொடுங்கம்மா, நீங்க சர்டிபிகேட் கொடுங்கம்மா விடுமா. எவ்வளோத்தையும் பார்த்துட்டேன், சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி என் வாழ்நாள் நான் எழுதுது தானே நல்ல தகப்பன் நீ சொல்றல, அதுவே இருக்கட்டும். ஆனா இவன் நல்லவன், நான் கொடுக்க மாட்டேன். கண்டவன் வீட்டுல கூட்டு வந்து என்ன மானங்கரை ஆக்கினா தெரியுமா? அவ ஆத்தாவுக்கு 10 பேர் கூட்டு மானபங்க படுத்து வீட்டுக்கு தெரிஞ்சுனா அதே மாதிரி செஞ்சா பாருவேன். ஆத்தாளுக்கு தப்பாக பிறந்த புள்ள அவனை ஏன் அவன் இன்னும் அவன் நல்லா இருக்கிற மூஞ்சி மகர அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. தாய் நான் வயிறு எறிஞ்சாரு, சத்தியமா சமைச்சிருவேன் நானு. என் வயிறு எறிய சொல்றேன் நானு. என் கோயில் வச்சு நான் எல்லாம் கண்டவளை கூட்டு வந்து போன எந்த கண்டவ கிட்ட ஒரு நாள் என்ன வாழ கதறி குதுண்டா காட துணி வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அவங்க கண்டிப்பாக மனதளவில் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் அவங்கள சுற்றி இருக்கிற யாரையுமே அவங்க நம்பலை. முதல்ல அவங்களுக்கு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இல்லை. இன்னொன்று இவர் கெட்டவர்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இவரால் அவங்க ரொம்ப பாதிச்சிருக்காங்கன்னு அவங்க வந்து அந்த இல்யூஷனரி தாட் ப்ராசஸ், நான் சொன்னல எக்ஸாஜுரேட்டடாக அவங்க திங்க் பண்ணுறது, யோசிக்கிறது, இது எல்லாமே இருக்குது. உண்மையிலே அவங்க பாதித்ததுனால அந்த பாதிப்பின் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல அப்பாவை இனிமேட்டு என்ன செய்யணுன்றதை மட்டும் விலகி இருந்து செய்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. அதான் நான் சொல்றேன். அது எப்படின்னு நீங்க பார்த்து உங்க குழந்தைங்களுக்கு அப்படிதான் குத்துங்கிறேன் காசு வர எதுவுமே. கரெக்டாக சொல்லிட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. 2 பெண் குழந்தைகள் அழகாக மணிமணியாக பெற்றிருக்கீங்க. அதுங்களை இந்த உலகத்துக்கு நமக்கு வேணும்னு தான் இந்த உலகத்தில் கொண்டு வரும். அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ பெற்றவங்களா செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு பணம், காசு, சொத்து, சுகம், வீடு, நிலம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தைங்களோட மனநிலைமை என்ன ஆகும்?
சைக்காலஜிஸ்ட் மேம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து படிப்பில் அவங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா அதுதான் மெயினாக பாதிக்கும். அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம் வாழ்ந்து காட்டும் நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.